பிரைஸ் பீ டு காட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவர்களுக்குள்ள கேள்வி விசுவாசம் விசுவாசம் விசுவாசம். விசுவாசம் என்றால் என்ன? யாரை நாம் விசுவாசிக்க வேண்டும்? விசுவாசத்தின் மைய வசனம் ரோமர் 8:28. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்று நாம் வாசிக்கிறோம்ல. தேவனுடைய அனாதி தீர்மானத்தின்படி திட்டத்தின்படி அழைக்கப்பட்டு நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிற போது தேவன் நம்முடைய வாழ்க்கையில் சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக தான் நடத்துகிறார். சில நேரங்களில் இது ஏன் தேவன் என் வாழ்க்கையில் அனுபவித்தார், ரொம்ப கஷ்டமாக இருக்குதே, ரொம்ப துக்கமாக இருக்குதே நாம் நினைக்கலாம். எபிரேயர் 11:12 எபிரேயர் எழுதிய ஆக்கியோன் சொல்கிறாரு, எந்த சிற்றையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும், ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதானத்தின் பலனை தரும் என்று நாம் வாசிக்கிறோம்ல. யோசிச்சு பாருங்களேன், தேவ மனுஷனாகிய மொர்தெகாயும் எஸ்தரும் வாழ்ந்த காலத்தில் ஆகாகியனாகிய ஆமான் எழும்பி யூத குலத்தை முற்றிலுமாக அழிக்க வேண்டும் என்று ராஜாவோடு பேசி தாக்கீது செய்து முத்திரை போட வைத்தான். மரண நாள் குறிக்கப்பட்டது. பூர் என்கிற மரண சாஸ்திரமும் உருவாக்கப்பட்டது. ஆனால் தேவனோ அந்த ஆகாகியனாகிய ஆமான் மொர்தெகாய்க்கு செய்து வைத்த அந்த 50 முழ நீளமுள்ள தூக்கு மரத்தில் அவனை போடுவித்தார். பூர் என்கிற மரண சாஸ்திரத்தை பூரீம் என்கிற மகிழ்ச்சியான பண்டிகையாக மாற பண்ணினார்ல. தற்காலத்தில் துக்கமாக கவலையாக இருக்கிறீர்களா? கவலைப்படாதீங்க. உங்கள் வாழ்க்கையிலும் தேவன் பூரீம் என்கிற மகிழ்ச்சியை உருவாக்கப் போகிறார். பரிசுத்தவான்களுக்காக ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்துக்காக நம்ம எல்லாரும் இணைந்து போராடுவோம். என்னுடைய வாயின் வார்த்தை, என்னுடைய இருதயத்தின் தியானங்கள் கர்த்தருக்கு முன்பாக பிரீதியாக இருக்கட்டும். கர்த்தருக்கு சித்தமான இன்னொரு வீடியோ பதிவில் நாம் சந்திப்போம். God bless you all. Thank you so much.